தவிசாளரால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் பிரதேச சபையின் செயலாளர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றதன் பின்னர் இன்று காலை சேவைக்கு சமூகம் அளித்த போது இவ்வாறான நிலைமை ஏற்பட்டது. எனக்கு பணியாற்றுவதற்கு ஒரு இடம் இல்லை. இந்த இடத்தில் எனக்கு ஒரு இடத்தை வழங்குங்கள். எனக்கு கீழேயே நீங்கள் அனைவரும் கடமையாற்றுகின்றீர்கள். அரசாங்கமே எனக்கு நியமனம் வழங்கியுள்ளது. நான் ஒரு அரசியல்வாதி இல்லை. எனக்கு ஒரு வாகனத்தையும் பெற்றுக் கொடுங்கள். முடியாவிட்டால் கூறுங்கள். நான் கையெழுத்திட வேண்டும். வாகனங்களுக்கான அனுமதியை நானே வழங்குவேன். எனக்கு தெரியாமல் எந்த ஒரு வாகனமும் வெளியே செல்ல முடியாது. இதனையடுத்து தனது கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கப்பட்டதாக செயலாளர் முறைப்பாடு செய்ததை அடுத்து போலீஸ் குழு ஒன்று பிரதேச சபைக்கு வருகை தந்தது. பிரதேச சபைக்குள் இருந்த ஒரு குழுவினரின் தடைக்கு மத்தியில் வாக்குமூலம் பெறுவதற்காக தவிசாளரை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் செல்ல முயற்சித்த போது அதற்கு மற்றொரு குழுவினர் எதிர்ப்பு தெரிவித்து பிரதேச சபையின் வெளியேறும் பாதையை வாகனத்தை பயன்படுத்தி தடுத்தனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானவும் சம்பவ இடத்துக்கு வருகை தந்திருந்தார். நீங்கள் நமது கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்க வேண்டாம். தயவு செய்து வாகனத்தை அப்புறப்படுத்துங்கள். அவ்வாறு இல்லாவிட்டால் வாகனத்தின் சாரதி யார் என்பதை பார்த்து அனைவரையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நேரிடும். வாகனங்களை அப்புறப்படுத்துங்கள். எமது வாகனங்களை எடுக்க வேண்டும். களுத்துறைக்கு சென்று கையெழுத்திடுமாறு அவருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. அவ்வாறாயின் பிரச்சனை இல்லை அல்லவா? தவிசாளருக்கு அழைப்பு ஏதும் ஏற்படுத்துங்கள். அவரே அவ்வாறு கூறினார். ක්‍රියාත්මක වෙන්නේ මතක මුසාවියවත් මේ පොලිස් මහත්තුරුන්ගේත් නීතිය නෙමෙයි ක්‍රියාත්මක වෙන්නේ පළවත්තේ නීතිය. அதன் பின்னர் தவிசாளர் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்படுவதற்கு முன்னதாக போலீஸ் வாகனத்தில் செல்வதற்கு அவர் மறுத்ததுடன் இதன்போது அவரின் ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தினர். அவரை கைது செய்யவில்லை. எந்த வேலையையும் செய்யாத செயலாளரின் கடமைக்கு நான் இடையூறு ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. நேற்றும் அவர் செயலாளராக கடமையாற்றவில்லை. முன்னாள் சிசிஐ செயலாளராக நியமித்து உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர் நாயகம் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அவர் இன்று வந்து கடமைகளை ஆரம்பிக்க முயற்சித்தார். எனது கையொப்பத்துடன் அவரை நீக்கினேன். அதுவே நாட்டின் சட்டம். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆளுகைக்குட்பட்ட மத்துகம பிரதேச சபையின் செயலாளரை தாக்கியதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள மத்துகம பிரதேச சபை தவிசாளர் கசுன் முனசிங்க கடந்த 31ஆம் தேதி கைது செய்யப்பட்டு மத்துகம நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதுடன் 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுவிக்கப்பட்டுள்ளார். தான் கடமையாற்றிக் கொண்டிருந்த போது தவிசாளர் தன்னை மிரட்டியதாகவும் தாக்கியதாகவும் செயலாளர் முறைப்பாடு செய்துள்ளார். 2 கோடி ரூபாய் பெறுமதியான அபிவிருத்தி திட்டம் தொடர்பான வாக்குவாதத்தின் பின்னரே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.